வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். திருப்பூர் தொழில் பங்களிப்போர் கூட்டமைப்பின் சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். ஏற்றுமதி நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டு மேலாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்திலே கலந்து கொண்டு இங்கு நம்மை கவனித்துக் கொண்டிருக்கும் திருப்பூர் மாநகர காவல்துறை ஆணையர் திருமதி எஸ். லட்சுமி IPS அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். எனது அருமை சகோதரர் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு சுப்பிரமணியமே வருக வருக என்று வரவேற்கின்றோம். எங்களது பாசமிகு அண்ணன் திரு பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அவர்கள் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீசர் திரு ரஞ்சிதா தேவி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இந்த துவக்க விழாவிற்கு நன்றி ஆற்றப்போகும் திரு எஸ். ராமு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இன்று மதியம் நடக்கும் கலந்தாய்வு கூட்டத்தில் கருத்துரைகள் பிறகு சிறப்புரையாற்ற இருக்கும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க பொருளாளர் திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஈஸ்ட்மன் குளோபல் காத்திங் நிறுவனர் திரு மிஸ் சந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் எங்களுக்கு திருப்பூர் தொழில் பங்களிப்போர் கூட்டமைப்பின் எங்களுடன் தோளுக்கு தோள் இணையாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் NGOs அனைவருக்கும் எங்களது மனமாற வரவேற்பை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இங்கு திரளாக கூடியிருக்கும் அனைத்து ஏற்றுமதி நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டு மேலாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் எங்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் EC மெம்பர்ஸ் மற்றும் இங்கு டெல்லியில் வந்திருக்கும் சவுத் ஏசியா ETI பொறுப்பாளர் திரு அலோக் சிங் அவர்களையும் மற்றும் டெஸ்கோ நிறுவன காம்ப்ளெக்ஸ் மேனேஜர் திரு கோபால் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தொழில்துறை முக்கிய பங்களிக்க வேண்டும். தொழில்துறை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல மனித வள மேம்பாடு மிக மிக முக்கியம்.
இந்த மனிதவள மேம்பாட்டை எவ்வாறு திட்டமிட்டு ஒரு வெற்றியின் இலக்கை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பது உங்களை போன்ற மனிதவள மேம்பாட்டு மேலாளரின் கையில் தான் உள்ளது. இன்றைய கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்கும் நமது மாநகர காவல்துறை ஆணையர் அருமையான கருத்துக்களை உங்களுக்கு விளக்குவார். மற்றும் இங்கு கூடியிருக்கும் சான்றோர்களும் ஆண்டோர்களும் நல்ல கருத்துரைகளை வழங்கி உங்களுக்கு மேலும் உங்கள் தொழில் வளர்ச்சியடைய உதவி புரிவார்கள் என திடமாக நம்புகிறோம். இந்த வரவேற்புரை ஆற்றி நான் உங்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடையில் இன்று தலைமை விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மாநகர காவல் ஆணையாளர் பதிவுக்குரிய திருமதி லட்சுமி மேடம் அவர்களே, திருப்பூர் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் தலைவர், திருப்பூர் எதிர்ப்பினையாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு இளங்கோவன் அவர்களே, பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் அண்ணா அவர்களே, இணை செயலாளர் குமார் துரைசாமி அவர்களே, ஏஇபிசியின் துணைத் தலைவர் திரு ராம் அவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று திரளாக வந்திருக்கும் தொழிற்சங்கத்தின் அனைத்து பிரதிநிதிகளே, டெஸ்கோ என்ற இங்கிலாந்து இறக்குமதியாளர் திரு கோபால் அவர்களே, திருப்பூர் எதிர்ப்பினையாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, திரு அலோக் சிங் என்ஜிஓ மற்றும் அனைத்து ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளே, ஊழியர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு அப்புறம் ஒவ்வொரு இந்த 2 ஆண்டுகளாக திருப்பூரின் ஏற்றுமதி வளர்ச்சி பாதையில் போய்கொண்டிருக்கிறது. நாங்க இந்த டிஎஸ்எஃப்ல இந்த ஃபங்க்ஷன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோன்னே இதுக்கு யாரை கூப்பிட்டா கரெக்டா இருக்கும், ஏன்னா மனிதவள மேம்பாடு இல்லை, மனித நேய மேம்பாடு தான் நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். எல்லாத்து கூடயும் தொழிலாளர், தொழில் முனைவோர், பிராண்ட்ஸ் மற்றும் என்ஜிஓ இவங்க எல்லாத்து கூடயும் ஒரு சுமூகமான உறவு இருந்தால்தான் இந்த ஊர்ல தொழில் வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி அடைய நோக்கித்தான் திருப்பூர் எதிர்ப்பினையாளர் சங்கம் ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு காலடியும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த விழாவிற்கு நாங்கள் திருப்பூரில் இருக்கும் மற்ற சங்கங்களின் பிரதிநிதிகளையும் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். எங்கள் அழைப்பை ஏற்று பிரிண்டிங் அசோசியேஷன் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஊடகங்கள், அனைத்து ஊடகங்களிலும் வந்திருக்கும் அனைவரையும் அவர்கள் வணக்கத்தையும் வரவேற்பு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூரில் தொழில் வளர்ச்சிக்கு அனைத்தோட அத்தனை பேருடைய பங்களிப்பு இருந்தால் தான் தொழில் வளர்ச்சி அடையுங்கிறத முன்னெடுத்து தான் இந்த டிஎஸ்எஃப்ங்கிற திருப்பூர் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தினோம். இதில் குறிப்பாக ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவோர், தொழிற்சங்கத்தினர், இறக்குமதியாளர்கள், பிராண்ட்ஸ், என்ஜிஓஸ் மற்றும் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திருப்பூர்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது, தொழில் முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கு, மனித நேயம் முக்கியமா இருந்தா தான் கண்டிப்பா ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த டிஎஸ்எஃப் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த நாள்ல இருந்து மேடம் உங்களுக்கே தெரியும், எந்த ஊர்லயுமே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளா இந்த ஏற்றுமதி தொழில் திருப்பூர்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா அங்க ஒரு சின்ன சச்சரவோ ஒரு ஸ்ட்ரைக் மாதிரியோ அல்லது ஒரு தொந்தரவோ கிடையாது. அதுக்கு காரணம் தொழில் முனைவோரும் சரி, தொழிலாளரும் சரி, ஒரு சுமூகமான உறவோட நாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க நேரில் எங்களுக்கு கேட்பாங்க. நாங்க அதே மாதிரி அவங்களோட தேவைகள் புரிந்து அல்டிமேட் எய்ம் இந்த ஊர்ல தொழில் நல்லா இருக்கணும், தொழிலாளர் நல்லா இருக்கணும், ஊர் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெறணும் அப்படிங்கிறது கருத்தில் கொண்டுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற தொழில் முனைவோர் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்.
கிட்டத்தட்ட ஒரு 35,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி துறையிலும், ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு உள்நாட்டு வர்த்தகமும், ஒரு 10 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு நகரமாக இது விளங்குகிறது. ஒவ்வொரு நாளும் நேற்று கூட எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இங்கிலாந்து இறக்குமதி நிறுவனமான பிரைமார்க்ல இருந்து ஒரு பெரிய டீம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் பேசுறப்போ மற்ற உலக நாடுகள்ல எங்கேயுமே இல்லாத ஒரு முயற்சியை வந்து வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. லேபர் வெல்ஃபேர்ங்கிறது இங்க ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இதை வந்து நாங்க மற்ற இடத்துக்கு நாங்க இதை கொண்டு போய் திருப்பூரோட முயற்சி கண்டிப்பாக சொல்லுவோம்னு சொன்னாங்க. அப்படி நடைபெற்றிருக்கும் இந்த விழாவிற்கு இன்னைக்கு திருப்பூர் மாநகரில் வந்து ஒரு தனிநபர் வந்து சிறப்பாக செயல்பட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது திருமதி லட்சுமி மேடம் அவங்க தான் உதாரணம். அவங்க பதவியேற்ற நாள்ல இருந்து சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து திருப்பூர்ல எந்த மூல முடுக்கல பாத்தீங்கன்னாலும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு அந்த ஒரு நம்மளுக்கே ஒரு பாதுகாப்பு தன்மையை நாங்க உணர்ற அளவுக்கு நீங்க இந்த மாநகர காவல்துறை நிர்வாகத்தை நீங்க நடத்திட்டு வர்றீங்க. நீங்க வந்து இந்த விழாவை தொடங்கி வச்சது எங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியையும் எங்கள் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். HR அப்படிங்கிற மனித வள மேம்பாடு நான் முதல்ல சொன்னது போல மனித வள மேம்பாடு அல்ல, மனித நேய மேம்பாடு தான் அது. HR ஸ்டாஃப் தான் வந்து ஒரு தொழில் ஃபேக்டரி நடைபெறுவதற்கு வந்து ரொம்ப முக்கியமா தேவை. நீங்க வந்து கரெக்டா வந்து சரியாக செயல்பட்டால் மட்டுமே அந்த நிறுவனம் தொழிலும் சரி மனித நேயத்திலும் சரி வளர்ச்சி அடையும். நாங்க வந்து நேரடியா வந்து தொழிலாளர்களோடையோ அல்லது உள்ள வேலை பார்க்குற அதிகாரிகளோடையோ தொடர்பு வச்சிருக்கிறது இல்லை. நிறைய நிறுவனங்களை வந்து முதலாளிங்கிறவங்க வந்து அவங்க மார்க்கெட்டிங், அதாவது வந்து ஆர்டர் எடுக்கிறது இல்லை, ஆர்டரை எப்படி அனுப்பணும், நிதி நிர்வாகம், அதுக்கே சரியா போயிடுது அவங்க டைம். ஆனால் நீங்க மட்டும்தான் டைரக்டா வந்து தொழிலாளர்களோட நேரடி தொடர்புல தினம் இருந்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க நிர்வாகம் வந்து தொழில் முனைவோருக்கும் தொழிலாளர்களுக்கும் வந்து நீங்க வந்து ஒரு பாலமா செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால நீங்க வந்து சிறப்பாக வேலை பார்த்தால் மட்டுமே அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையும். அதுக்காகத்தான் நான் இந்த கருத்தரங்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கை நடத்த முழு காரணமாக இருந்த எங்கள் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் இணைச்சாளர் குமார் துரைசாமிக்கு போல இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரு இளங்கோவன் நான் வந்து பண்ணணும்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களாக இதற்கு வந்து எல்லாம் யாரை கூப்பிடணும், யாரை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 260 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இந்த 260 பேர் ரெஜிஸ்டர் பண்ணது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சரி, நீங்களும் கத்துக்கணும், நிறைய உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனாலதான் நீங்க இதுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்கிறது மூலம் தெரிஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இதுக்கு உண்டான நிகழ்வுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து முடிய போகுது. இந்த கான்ஃபரன்ஸோட இறுதியில வந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்க கிட்டத்தட்ட இந்திய அளவில் ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு மேல வியாபாரம் செய்கின்ற திரு ஈஸ்ட்மேன் குழுமத்தை சேர்ந்த திரு சந்திரண்ணா அவர் வந்து நிறைவிழாவில் கலந்துக்கிறாங்க. இந்த திருப்பூர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் போற வந்து உருவாகிறது வந்து சந்திரண்ணாவும் ஒரு முக்கிய காரணம். அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து பண்ணணும், திருப்பூர்ல வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி திரு சக்திவேல் அண்ணாவும் திரு சந்திரண்ணாவும் முடிவு பண்ணி இந்த ஆரம்பிக்கப்பட்டதுதான் திருப்பூர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் போரம். இதை போன்ற நிகழ்வுகள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இந்த ஊரில் தொழில் வளம் பெறவும் இங்குள்ள தொழிலாளர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் என்றும் உறுதுணையாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை எங்கள் அழைப்பை ஏற்று எத்தனையோ பணிச்சுமை திருமதி லட்சுமி மேடம் அவர்களுக்கு இருந்தாலும் நாங்கள் நேரில் போய் மேடம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய நிகழ்வுகள் இருந்தாலும்
எங்களுக்காக இதற்கு ஒரு சிறை கட்ட காலம் ஒதுக்கி ஒத்துக்கொண்டு வந்ததற்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறியவுடைய நன்றி வணக்கம். திரு சுப்பிரமணியன் பிரசிடென்ட், திரு இளங்கோவன் வைஸ் பிரசிடென்ட், திரு ராமு பிசி மெம்பர் and other members of TEA and representatives from TISU, other associations, trade unions, NGOs and human resource managers. Wishing you all a very happy morning. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு கிராமத்துல 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த கிராமத்துல இருந்து போய் பக்கத்துல இருக்க காட்டுல போய் மரம் வெட்டுவாங்க. 2 பேரும் தினமும் ஒரே நேரத்துல தான் கிளம்புவாங்க, ஒரே நேரத்துல தான் அந்த காட்டுக்கு போவாங்க. ஆனா முதல் ஆள் வந்து போன உடனே மரம் வெட்ட ஆரம்பிச்சிருவாரு. 2வது ஆள் கொஞ்சம் ஒரு 45 minutes லேட்டா வந்து மரம் வெட்டுவாரு. ஆனா அவரு முதல் ஆள் வந்து நிறைய மரம் வெட்டிடுவாரு. இதை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்த அந்த முதல் மனிதர் இவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எப்படி லேட்டா கமெண்ட்ஸ் பண்ணி இவ்வளவு மரம் வெட்டுறீங்க? இப்ப அவரு சொன்னாதான், நீங்க வந்த உடனே மரம் வெட்ட ஆரம்பிச்சிடுறீங்க, ஆனா நான் வந்து ஒரு 45 நிமிஷம் என்னுடைய கோடாரிய தீட்டிக்குவேன், ஷார்பன் பண்ணிக்குவேன், அதனால என்னால வேகமா வெட்ட முடியும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி உங்களை பட்ட தீட்டிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இப்ப இங்க இருக்க இந்த பைபாகம். ஒரு HR மேனேஜரா இருக்கணும்னா அது ரொம்ப பெரிய பதவி, ரொம்ப முக்கியமான பதவி. அதுக்கு உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸும் வேணும், நிறைய குவாலிட்டிஸும் வேணும். அதை உங்களுக்கு இங்க சொல்லித்தர இல்ல ஏற்கனவே இருக்கிற உங்களுடைய டேலண்ட்ஸையும் உங்களுடைய குவாலிட்டிஸையும் இன்னும் கூட மெருகேற்ற ஒரு இடம் தான் இது. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் வந்து ஓனர்ஸ்க்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் நடுவில் எப்பவுமே பாலமா இருக்கணுமே தவிர திரையா இருக்கக்கூடாது. ஓனர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு எம்ப்ளாயிஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எம்ப்ளாயிஸோட ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஜெனியூனா கொண்டாந்து ஓனர்ஸ் கிட்ட சொல்லணும். ஸோ இது வந்து ரொம்ப மிகப்பெரிய பொறுப்பு. தினம் எம்ப்ளாயிஸ் வந்து உங்களை தான் பார்ப்பாங்க, அவங்களோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அவங்க முன்னாடி ரோல் மாடலா இருக்கணும். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கக்கூடாது, சொல்றதான் செய்யணும், செய்யறது தான் சொல்லணும். ஸோ இந்த பதவி வந்து நீங்க ஒரு சுகமா பார்க்கக்கூடாது. நான் HR மேனேஜர், இவ்வளவு பெரிய கம்பெனியில் HR மேனேஜர்ங்கிறது அப்படி அதை பார்க்கக்கூடாது. உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய பொறுப்பு, அதை நீங்க ஒரு பொறுப்பா தான் பார்க்கணும். ஸோ அப்ப அது நீங்க நிறைய அதுக்காக உங்களை நீங்க மோல்ட் பண்ணிக்கணும், அதுக்காக நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும், எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா செய்யணும். ஸோ இதுக்கு அப்படி பார்த்தா எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு லீடர் மாதிரி தான். அந்த ஃபோர்ஸையே நீங்க தான் லீட் பண்ணி கொண்டு போறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா லீடர்ஷிப் குவாலிட்டியும் கட்டாயம் இருக்கணும். முதல்ல இந்த பதவி அப்படின்னு வரும்போது எப்ப பதவி வருதோ அப்பதான் பணியும் வரணும். ஸோ இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அப்படிதான் பார்க்கணுமே தவிர இது எனக்கு நான் வந்து இவ்வளவு பெரிய கம்பெனியோட HR பார்க்கக்கூடாது. அந்த பணிவு எப்பவுமே வரணும். இப்ப நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நம்ம வந்து நமக்கு மேல வயதுல பெரியவங்களை பார்க்க போகும்போதோ இல்ல ஒரு உயர் அதிகாரியை பார்க்கும் போதோ நம்ம வந்து எலுமிச்சம்பழம் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஏன் லெமன் கொண்டு போய் கொடுக்குறாங்க? நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து ஒரு மஞ்சள் நிற பழம், அது வந்து ஒரு மங்களகரமா இருக்குன்னு சொல்லுவோம். இல்ல இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன்ஸோட கை கொடுக்கும் போது அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கா அவங்க பயன்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, எலுமிச்சம்பழம் மட்டும் அது காயா இருக்கும் போதும் சரி, பழமா இருக்கும் போதும் சரி, அழுகும் போதும் சரி, அதோட சுவை ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து எப்பவுமே நம்மளோட குணங்கள் வந்து நம்ம எந்த நிலைக்கு போனாலும் நாம ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம குணங்கள்ல எந்த நேரத்துலயும் அந்த ஒரு மாற்றம் வந்து வந்துடக்கூடாது. உங்களுக்கு வந்து கிங் அசோகா தெரியுங்க, அசோக மன்னர். அசோக மன்னர் வந்து ஒரு தடவை நகர்வலம் போனார். போகும்போது அவர் கூட சில மினிஸ்டர்ஸையும் அவங்க கூட்டிட்டு போனார். அப்ப எதிர்க்க வந்து ஒரு புத்த பிக்ஷு வந்தாரு. அசோக மன்னர் வந்து அவரு போய் வணங்கி அவருடைய தலை அவரோட காலில் படும்படி விழுந்து வணங்கினார்.
இதை பார்த்த மினிஸ்டர்ஸ் வந்து கேட்டாங்க, நீங்க அவங்களை பார்த்தீங்க, வணக்கம் சொன்னீங்க, ஓகே, அதுக்கே உங்க தலை வந்து அவருடைய காலில் விழற அளவுக்கு போய் நீங்க அவருடைய பிளெஸிங்ஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு வந்து அசோக மன்னர் நேரடியா பதில் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு, நீங்க போய் ஒரு ஆட்டோட தலையை கொண்டு வந்து மார்க்கெட்ல போய் வித்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அது ஒரு நல்ல விலைக்கு வித்துருச்சு. அதே மாதிரி ஒரு மாட்டு தலையும் கொண்டு வச்சுட்டா அது வந்துருச்சு. அப்புறம் ஒரு புலியோட தலையை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த புலியோட தலையும் கொண்டாந்து வச்சாங்க. அது எல்லாரும் அந்த படம் பண்ணி வீட்டுல மாட்டிக்குவாங்க இல்லையா, அதுவும் நல்ல விலைக்கு போச்சு. அதே மாதிரி ஒரு மனிதரோட தலையை கொண்டு வந்து விற்க சொன்னாங்க. அது ஒரு பெரிய செல்வந்தரோட தலை, ஜமீன்தாரோட தலைன்னு சொல்லி கூட ஒரு பைசா கூட அது விலை போகல. சோ இந்த தலை வந்து இந்த உடம்போட இருக்க வைக்காத மரியாதை, அது தனியா போச்சுன்னா அதுக்கு பெரிய மரியாதைலாம் இல்லை. அதனால நாம வகிக்கிற பதவி வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால ஒரு கலகலம் வந்து நமக்கு எப்பவுமே வரக்கூடாது. எப்பயுமே கொஞ்சம் டவுன் டு எர்த் தான் இருக்கணும். அண்ட் நீங்க வந்து ஹெச்ஆர்எம்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் கூட டெய்லி நீங்க நிறைய பேச வேண்டியிருக்கும். அப்போ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து நல்லா இருக்கணும். எதை பேசணும், அதை எங்க பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய நாலேஜ் லெவல், உங்களோட மெச்சூரிட்டி லெவல் வேறையா இருக்கும். அவங்களுடைய நாலேஜ், அவங்களோட ஐக்கியூ வேறையா இருக்கும். ஸோ நீங்க அவங்க அளவுக்கு இறங்கி வந்துதான் ஒரு விஷயத்த சொல்லணும். ஸோ அதை எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லணும். அது ரொம்ப பிரீஃபாகவும் சொல்லணும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் சொல்லணும். நிறைய நேரம் பேசணுன்றது அவசியம் இல்லை. ஆனா சொல்ல வேண்டியதை சுருக்கமா கரெக்டா நமக்கு சொல்ல தெரியணும். அண்ட் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ வந்து எப்பவுமே நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்போம், வேற டிபார்ட்மெண்ட்ல வேற வேலை நடக்கும். ஆனாலும் ஒரு ஃபர்ம்னு எடுத்துக்கும் போது அந்த கம்பெனிலயோ நிறுவனத்திலயோ வந்து ஒண்ணுத்தோட ஒண்ணு கனெக்டடா தான் இருக்கும். பல விஷயங்களை நம்ம வந்து இன்டர் ரிலேட்டடா தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன செய்யணும், நான் ஒழுங்கா ஒரு வேலை செய்யணும், அந்த அடுத்த டிபார்ட்மெண்ட் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது அந்த எம்ப்ளாயிக்கு தெரியும். ஸோ அந்த ஓவரால் பேர்ட்ஸ் ஐ வியூ வந்து நம்ம கொடுக்க தெரியணும். அதே மாதிரி எப்பவுமே நீங்க நியூட்ரலா இருக்கணும். யாருக்கும் ஃபேவர் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஏன்னா அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க யாருக்கு எதை செஞ்சாலும் அதுல வந்து ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அண்ட் உங்களுக்கு நிறைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை. ரொம்ப பேஷன்ஸ் வேணும். ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. சில நேரம் கூட பேசுவாங்க. அண்ட் எப்பவுமே யூ ஷுட் நாட் ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன் வித்வுட் ஹியரிங் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் கேட்காம எப்பவுமே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பதில் சொல்லணும். ஸோ அந்த பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டேயும் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் வரும். அதெல்லாம் நம்ம சந்திச்சுக்கணும். அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பொறுமை வேணும். ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கவே கூடாது. ஸ்ட்ரெஸ் நிறைய பேர் பேசும்போது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. ஸ்ட்ரெஸ் எராடிகேஷன் தான் நம்ம சொல்லணும். ஸ்ட்ரெஸ்ஸே வச்சுக்க கூடாது. அது என்ன மேனேஜ் பண்றது, அது இருந்தாலும் நமக்கு நல்லது இல்லை. ஸோ லைஃப் இஸ் டூ வண்டர்ஃபுல் டு பி ஸ்பெண்ட் வரைக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து புதுசா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யதான் பார்க்கணும். அதே மாதிரி யாரையுமே வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். எல்லாருக்கும் வந்து அனுபவம் இருக்கு. இப்ப நீங்க வந்து நிறைய படிச்சவங்களா இருப்பீங்க. பட் உங்களை விட உங்க எம்ப்ளாயிஸ் வந்து அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஒரு இஷ்யூ வருதுன்னா அவங்களோட சஜஷன்ஸ் ஒப்பீனியன் கேட்கறது தப்பே கிடையாது. டெசிஷன் மேக்கிங் நீங்க தான். பட் ஈவன் தென் அடுத்தவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லை. இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும், குவாலிட்டி சர்க்கிள்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஸோ குவாலிட்டி சர்க்கிள்னா எங்க இஷ்யூ வருதோ அந்த இடத்துல இருக்கவங்களே வச்சு அந்த இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் தேடுது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா நம்ம அடுத்தவங்களுடைய எனக்கு நான் சொல்றது நீ செய் அப்படின்னு எப்பயுமே சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும், மதிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நீங்க நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா புதுசா செய்ய வேண்டியிருக்கும். இன்னோவேட்டிவ்னா யூ நீட் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, தட்ஸ் எனஃப். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் இப்போ தேவை. ஸோ மணிக்கணக்கா வேலை செய்யறதை விட அது எவ்வளவு ஸ்மார்ட்டா கொடுத்த வேலையை முடிக்கலாம்னு பார்த்து இன்னோவேட்டிவா யோசிச்சு வேலை செய்யணும். எப்பவுமே ஒரு நிர்வாகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எடுக்கிற விஷயங்கள் நல்லா போகணும், ப்ராஜெக்ட்ஸ் நல்லா போகணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும். இப்போ எங்களுக்குலாம் போலீஸ்ல சொல்லுவாங்க, எந்த ஒரு பந்தோபஸ்த் பண்ணாலுமே லிட்டில் மோர்
லிட்டில் ஏர்லி, லிட்டில் மோர், லிட்டில் லேட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏர்லியா போயிடலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் போடலாம், கொஞ்சம் லேட்டா வரலாம். ஏன்னா நம்ம முடிஞ்சிட்டு வரும்போது தான் ஒரு இஷ்யூ நடந்துடும். ஸோ அது மாதிரி அதுக்கு போலீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா நிர்வாகத்துக்குமே அது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லியா போயிட்டா அதுக்கு இஷ்யூஸ் என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இப்போ 10 பேர் வேணுன்ற இடத்துல ஒரு 15 பேர், ஒரு 12 பேர் போடுறது தப்பு இல்லை. அதே மாதிரி லிட்டில் லேட். இந்த கான்செப்ட் வந்து நீங்க எப்பவுமே பயன்படுத்தினீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இருக்கிற டைமுக்குள்ள நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கோம். எதை முதல் செய்யணும், எதை அடுத்து செய்யணும், எதுக்கு நம்ம ஹோம் ஒர்க் பண்ணணும், நாளைக்கு பண்ண வேண்டிய வேலைக்கு இன்னைக்கே நம்ம கொஞ்சம் தயார் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்க உங்களை ரொம்ப எக்யூப் பண்ணிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், யாரோட டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. மற்றவங்களோட நேரத்தையும் நம்ம மதிக்கணும். இப்போ நம்ம தான் பிஸியா இருக்கோம், நாம தான் ஹெச்ஆர் வேலை பார்க்குறோம், நம்ம கூட்டா வந்து எம்ப்ளாயிஸ் நிற்கிறோம் மணிக்கணக்காக அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்தவங்களோட நேரமும் முக்கியம். நம்ம நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுடைய நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ண நம்மளால அது வேஸ்ட் ஆச்சுன்னு இருக்கக்கூடாது. அண்ட் நிறைய டிரான்ஸ்பரன்சி வேணும். டிரான்ஸ்பரண்டா இருங்க. நீங்க என்ன பண்ணாலும் அதை ஓப்பனா சொல்லிடுங்க. யாரும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம எதையாவது மறைச்சு வைக்கும் போதுதான் அது தேவையில்லாத கிரிட்டிசிசத்துக்கு ஆளாயிடும். நம்ம கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லும் போது ஹானஸ்டா இருக்கும்போது, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுல தப்பே இல்லை. அதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய இஷ்யூஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுதான் ஹெச்ஆரோட வேலையே. அதை ஹேண்டில் பண்றது தான் ஹெச்ஆரோட வேலை. ஸோ யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் ஆல் த சேலஞ்சஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? பிரச்சனை இருக்குன்னா முதல்ல கொஞ்சம் அமைதியா அது என்ன காது கொடுத்து கேளுங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் வரும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாங்க, சாதாரண பறவைகள் வந்து மழை வரும்போது ஒரு மரத்தோட பொந்துல போய் ஒளிஞ்சுக்க தான் பார்க்குமா, ஆனா பருந்து அந்த மழையை கொடுக்குற மேகத்துக்கு மேல போய் பறக்குமா. அது மாதிரி பிரச்சனைக்குள்ளேயே இருந்து நம்ம ஏதாவது சொல்யூஷன் தேடினா நமக்கு கிடைக்காது. அந்த பிரச்சனை கொஞ்சம் விலகி வந்து வெளியே நின்று பாருங்க, அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும், சொல்யூஷனும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். அண்ட் நீங்க உங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கிறது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்கு. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரியான மனிதர்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும். நீங்க தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் அவங்களால தான் வரும். ஸோ குட் பிஹைண்ட் அ சாஃப்ட் டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மியூசிக் ட்ரூப் இருந்தது. ஸோ அந்த ட்ரூப்ல வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம், அதை பெருசாகலாம், பெரிய ட்ரூப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சாங்கன்னா, வரவங்களுக்கு ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்க தெரியணும். ஸோ அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் நிறைய போயிட்டே இருந்தது. ஒருத்தர் வந்து எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியும்னு சொன்னாரு, ஒருத்தர் ஃப்ளூட் வாசிக்க தெரியும்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா வாசிக்க தெரிஞ்சு ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா ஒருத்தர் வந்தாரு. அவரை கேட்டாங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியுமா, அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க, இந்த ட்ரூப்ல எப்படி நீங்க செலக்ட் பண்ண முடியும்? இல்ல அங்க ஒருத்தர் வந்து ஒரு சின்ன குச்சி வச்சு இப்படி ஆடிட்டு இருக்காங்க, அது நான் நல்லா ஆட்டுவேன் அப்படின்னா, நல்ல வேகவே மாட்டேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம ட்ரூப்ல செலக்ட் பண்ணா எப்படி அந்த மியூசிக் ட்ரூப் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க ரெக்ரூட்மெண்ட்டே வந்து ஷுட் பி ப்ராப்பர். நீங்க முதல்ல எதுக்காக ரெக்ரூட் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்கான குவாலிட்டிஸ் என்ன இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஆளுதான் நீங்க ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அவங்களுக்கு வந்து தினம் பார்த்துட்டு இருக்க கடவுள் மாதிரி. ஸோ அவங்களோட வெல்ஃபேர் பார்க்கறது உங்களோட பெரிய பொறுப்பு. ஸோ எல்லாருக்கும் விஷயங்களை வந்து ஒரே மாதிரி அணுக தெரியாது. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதா இருக்கும், ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன, அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் இருக்கு, அவங்களுக்கு என்னெல்லாம் உடல் கொடுக்க தயாரா இருக்காது, இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க வெல்ஃபேரை நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா எப்பவுமே ஒரு எம்ப்ளாயி பிசிக்கலா மென்டலா ஹெல்த்தியரா இருந்தாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ அங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்க வந்து உங்களுக்கு உங்க ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கும். ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் கிரைம்ஸ் இருக்கு, எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல. இப்ப
உங்களோட எம்ப்ளாயிஸ் வீட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நிறைய பீட்டிங் பை ஹஸ்பண்ட் இருக்கு, எலோப்மெண்ட் இருக்கு, போக்சோ கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது, சைல்டு அபியூஸ் இருக்கு. இங்க தப்பு பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க, எங்களால அக்யூஸ்டே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியல, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் தெரியல, ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் எப்படி ஒபே பண்ணணும்னு தெரியல. நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து உங்க அளவுக்கு ஒரு அறிவோ புரிதலோ பக்குவமோ இல்லாம இருக்கும். நீங்க நேரம் கிடைக்கிற பொழுது அவங்களோட குடும்பத்தார்கிட்டையும் பேசுங்க, அவங்க கிட்டையும் பேசுங்க. சில கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியே வர வைங்க. நிறைய அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுங்க, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. இது வந்து உங்களோட வேலையில பார்ட் ஆஃப் த ஜாபா இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களோட குடும்பமும் நல்லா இருந்தாதான் உங்க நிர்வாகம் வந்து நல்லா போகும், உங்களுடைய உற்பத்தி நல்லா இருக்கும். ஸோ அதுக்காகவாவது அவங்க கிட்ட நீங்க நிறைய பேசுங்க. ஸோ இப்ப இங்க வந்து இத்தனை ஹெச்ஆர் இருக்கீங்க, நிச்சயமா உங்க கீழே ஒவ்வொருத்தர் கீழே ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க. ஒரு 1000 ஃபேமிலியில நல்லது நடக்குது நீங்க காரணமா இருக்கும்போது அது எவ்வளவு பெருமையான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்க இருக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்க இருக்கணும்னா நீங்க சில தியாகங்களும் செய்ய தயாரா இருக்கும். ஸோ உங்களோட டைம் சில சமயம் கொடுக்க வேண்டியிருக்கலாம், சில முக்கியமான நிகழ்ச்சிகள் நீங்க பங்கேற்க முடியாம போகலாம், சில ஃபேமிலி ஃபங்க்ஷனும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கலாம். பட் யாரோ ஒருத்தரோட நல்லதுக்காக, பல பேரோட நன்மைக்காக, ஒரு நிறுவனத்தோட நன்மைக்காக நான் என்னோட இந்த நேரத்தை கொடுக்குறேன், இந்த விஷயத்த நான் விட்டு கொடுக்குறேன்னு நீங்க கொஞ்சம் ஒரு தியாக உணர்வோடவும் இருக்கணும். So let us be like flowers which perfumes the very hand crushing it. அதனால நம்மள கசக்கி தூக்கி எறிகிறவங்களுக்கு கூட வாசத்தை கொடுத்துட்டு போற பூ மாதிரி நாமளும் கொஞ்சம் எல்லாருக்கும் நம்மள என்ன சொன்னாலும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும், ஏன்னா எப்பவுமே ஹெச்ஆர் வந்து எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நல்லவங்க சொன்னா எனக்கு உங்களை கெட்டவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரிட்டிசிஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்துக்காம நீங்க நிறைய நல்லது செய்யணும். ஸோ இப்படிதான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளோ குவாலிட்டிஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கணும், இவ்வளோ டேலண்ட்ஸ் நீங்க வச்சுக்கணும், இவ்வளோ தூரம் நீங்க எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் பண்ணணும்னா முதல்ல நீங்க ஹாப்பியா இருக்கணும். ஸோ நான் ஹாப்பியா இல்லைன்னா, நான் ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கேன், நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கேன், ஏதோ ஒன்று என் மனசு போட்டு வருத்திட்டுனா நிச்சயமா என்னால இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸோ அப்போ எப்படி ஹாப்பியா இருக்கும்? ஹாப்பினஸ்ங்கிறது வந்து ஒரு பொருள் இல்லை, கடையில் போகும்போது வாங்கிட்டு போகுது. இட்ஸ் அ ஃபீலிங். யூ ஷுட் ஃபீல் ஃப்ரம் வித். உங்க உள்ளே இருந்து அந்த சந்தோஷம் வரும். இப்ப என்ன இங்க கூப்பிட்டாங்க, இங்க பேச வந்து நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு வரேன். அதனாலதான் என்னால இவ்வளவு தூரம் கூட பேசல. இது இருந்தா ஐயோ கூப்பிட்டுட்டாங்களே வரணுமே அப்படின்னு நான் வந்தேன்னா நிச்சயமா என்னால இப்படி இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு நாள்லயும், ஒவ்வொரு மணி நேரத்திலையும், ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நாம வந்து ஏதாவது மற்றவங்களுக்கு செய்யணும், இல்லை நம்மளோட வளர்ச்சிக்காகவாது அந்த நேரம் வந்து பயன்படணும். ஸோ உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு தத்துவம் தான் சொல்லுவேன், இந்த இருகோடுகள் தத்துவம் தான். இப்ப நீங்க வந்து உங்களோட ஹெச்ஆர் அந்த வேலையில வந்து சில இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மோசமான வேலை செய்யறவங்கள நினைச்சு பாருங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இது நம்மளோட பிரச்சனை, நம்ம ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோட்டுன்னு ஒரு மூவி ஒண்ணுல ஆடு ஜீவிதம் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மூவில ஒரு பாஸ்போர்ட்டை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு ஒட்டகம் மேய்க்கிறதும் ஒரு வேலைக்கு போய் அங்க சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, குடிக்கவும் ஒண்ணும் இல்லை, வெயில், தூங்க இடம் இல்லை, யார்கிட்டையும் பேசவும் முடியாது, மொழி பிரச்சனை வேற, இருக்கிறவனும் பேச மாட்டான், கம்யூனிகேஷனும் இல்லை. அவங்களோட நிலைமை நினைச்சுப்பாரு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாமெல்லாம் 1000 times பெட்டர். ஸோ இந்த இருகோடுகள் தத்துவம் தான் உங்க மனசை எப்பவுமே சந்தோஷப்படுத்தும். நீங்க முதல்ல ஹெச்ஆர்ஸ் வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் இருந்தீங்கன்னா தான் நீங்க வந்து நிர்வாகத்துக்கும் ஓனர்ஸ்க்கும் எம்ப்ளாயிஸ் 2 பேருக்குமே நீங்க உங்களுடைய நல்லதை வந்து நீங்க செய்ய முடியும். எந்த ஒரு நாட்டினோட வளர்ச்சியும் இந்த மாதிரி நிறுவனங்களை பொறுத்துதான் இருக்கு. இந்த நிறுவனங்கள் நல்லா இருந்தாதான் நாடு வளர்ச்சி அடையும். அப்படி அந்த நிறுவனங்கள் நல்லா இருக்கணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆரோட ரோலும் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா இருந்தாதான், நீங்க உங்களுடைய வேலைகளை நல்லா செஞ்சாதான் உங்க நிறுவனம் வெற்றிகரமா செயல்பட முடியும். ஸோ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உங்களோட பங்கு இருக்குன்னு நீங்க நினைச்சு பார்த்தா அதுவே ஒரு பெரிய பெருமிதமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த பெருமிதத்தோட நீங்க உங்களை இன்னும் நல்லா தயார் பண்ணிட்டு இந்த எம்ப்ளாயிஸ் கிட்டையும் நீங்க ஒரு நல்ல ஒரு கைடா இருந்து ஓனர்ஸ்க்கும் நீங்க பெரிய அசிஸ்டன்ஸை கொடுத்து உங்களையும் வளர்ச்சி அடைய வச்சுக்கணும், நாட்டுக்கும் வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னு உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஃபோரம் நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த
டி அசோசியேஷன் தலைவர் அவர்களுக்கும், துணை தலைவர் அவர்களுக்கும், டி அசோசியேஷன் கௌரவ தலைவர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும், டி அசோசியேஷனுடைய இணை செயலர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எங்களை இங்க கூப்பிட்டது வந்து எங்களோட வியூஸை வந்து நாங்கள் ஷேர் பண்றது ஒரு ஹாப்பி மூமெண்டா நாங்கள் ஃபீல் பண்றோம். இப்போ வந்து நாங்கள் நிறைய டைம் ஹெச்ஆர்ஸ்க்கெல்லாம் மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் எங்களுக்கோ டைம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எங்களோட டைம் சுச்சுவேஷன் எங்களால் போட முடியாமல் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸோட வந்து ஆக்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்ட் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ், அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆர் மேனேஜர்ஸோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 ஆக்ட் என்னன்னா, பணிபுரியும் இடங்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து எந்த பாலியல் தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து இந்த ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நிறுவனத்துல ஒரு 10 பெண்களுக்கு மேல வந்து பணிபுரியுறாங்க, அந்த ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 பெண்களுக்கு மேல பணிபுரியுறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல கண்டிப்பா வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு இந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு 50 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹாஸ்டல் வந்து கட்டாயம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றது வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து நியூஸ் பேப்பர்லயும் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்க அது எல்லாத்துக்குமே வந்து ஷேர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹாஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஆக்டை வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இதுல வந்து கைண்ட்லி எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. என்னென்ன ஹெல்ப் வந்து இந்த ஆக்டை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவைப்படுதோ நீங்க அதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தென் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து விமனோட சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்றது வந்து கட்டாயமா இருக்கு. இதுல வந்து ஒரு கம்பெனியினுடைய எம்ப்ளாயீஸ்க்கும் சரி ஓனர்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதுன்றது வந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸோட கையில தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. தேங்க்யூ. Good morning all. It is pleasure to be here in a forum that focuses on present and future concern of the industry. In spite of busy schedule, I will wholeheartedly thank each and everyone for coming here and grace the function. My special thank to Tirumati S. Lakshmi, IPS Commissioner of Police, who has given a very good speech which was motivating all the HRs, and I think all the HRs should adapt to her speech advice which will help the industry and the working people in a better manner. I also thank Tirumati N. Ranjita Devi, District Social Welfare Officer, my colleagues, our President Subramanian, our Vice President Mr. Elangovan, Sir, our Treasurer Gopalanna, and my brother Joint Secretary. And also I like to thank all the NGOs who are present here, trade union, and all our office bearers. And I also thank the press, media, and thank you. And also I thank the most important people who came here to give their speech and take the session into the next level. Thank you all.